குறிஞ்சி நிலமான கொல்லிமலையை ஆட்சி புரிந்து வரும் ஆதன் ஓரியை குறித்த வரலாற்று புதினத்தை கொல்லிமலை மின்னல் என்ற தலைப்பில் எழுதியுள்ளார் நாவலாசிரியர் மருத்துவர் யாழ்கோ லெனின் அவர்கள். குறிஞ்சி நிலத்தில்தான் வன்மையும் மென்மையும் கொடுமையும் தந்திரமும் நிறைந்த விலங்கினங்களும் ஊர்வன பரப்பன தாவுவன போன்ற உயிரினங்களும் வாழுகின்றன. அதுபோன்று இவ்வரலாற்று புதினத்திற்குள் அறமும் மரமும் அறிவும் ஆற்றலும் திறனும் திறமையும் நுண்ணறிவும் மதிநுட்பமும் எதிர்பார்ப்புகளும் எதிர்வினை ஆற்றலும் போன்ற பலவகையான குணங்கள் நிறைந்த கதாபாத்திரங்கள் வலம் வருகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு குணங்கள். காட்டுக்கு ராஜா ஆண் சிங்கம் என்றாலும் வேட்டைக்குச் செல்வது என்னவோ பெண் சிங்கங்கள்தான். தலைமை ஏற்றிருக்கும் பெண் சிங்கமானது தங்கள் குழுவில் இருக்கும் பெண் சிங்கங்களை ஒன்றிணைத்து வியூகம் அமைத்து வேட்டையாட விரும்பும் விலங்கின் மீது தாக்குதல் நடத்தி வீழ்த்தும். குறிஞ்சி நாட்டை ஆளும் மன்னர்களாக பெருஞ்சேரல் இரும்பொறை, கொல்லிமலை காவலன் வல்வில் ஓரி, முள்ளூர் மன்னன் காரி, தகடூர் தலைவன் அதியமான், காமூர் மன்னன் கழுவுள் போன்ற தலைவர்கள் பலர் இருந்தாலும் இரும்பொறைக்கு ஒரு மகள் இளவரசி இளந்தேவி, வல்வில் ஓரிக்கு ஒரு மகள் பாவை. இவர்களின் ஆதிக்கம்தான் இக்கதையில் மிக அதிகம். ஆகா, எத்தனை அருமையாக இந்த இரண்டு இளவரசிகளையும் செதுக்கியிருக்கிறார் தம்பி என்பதை நினைத்தால் மனதிற்குள் மகிழ்ச்சி பொங்குகிறது. இளந்தேவியின் வீரமும் துடிப்பும் இலட்சியமும் சாதிக்க நினைக்கும் மனமும் தன்னழகை ரசிப்பதை ஏற்றுக்கொண்டாலும் தன்னை தீண்டுவதை விரும்பாத மனப்பாங்கும் பின்விளைவை நினையாத சொல்லும் செயலும் வன்மையும் நிறைந்த குணம் கொண்டவள். தன்னை விரும்புகிறவன் தன்னை தீண்ட முயன்றான் என்பதற்காக அவன் மார்பில் குருவாளை ஏற்றி அவன் வேதனையில் அவன் மீது அமர்ந்து சிரிக்கும் அவள் கொடூர செயலும், கொல்லியின் எல்லையில் வீரத்துடன் நின்ற சிறுவனின் மீது அம்பை எய்து அவன் உயிரைவிட துடிக்கின்ற வேதனையை ரசித்தவள், அவன் குரல்வளையில் கத்தியை செலுத்திக் கொன்று அவன் மீது 4 வகை படைகளையும் ஏற்றிச் சென்றாள் இளம்பாவை போன்ற வாசகங்களை வாசிக்கும்போது அவளது கொடூர குணம் நமக்கு எரிச்சலூட்டி அருவருக்கச் செய்கிறது. அவள் குருவாள் மட்டுமல்ல, வாக்குகளும் எதிரில் இருப்பவர்களை குத்தி ரணகளமாக்கிவிடும் கொடுமைக்காரி அவள். அழகு ததும்பம் அவளை காட்சிப்படுத்திய விதம் படம் எடுத்து ஆடும்போது அழகாகத் தோன்றும் நச்சு நிறைந்த நாகப்பாம்பை நினைவிற்கு கொண்டு வரும். அத்தகைய இரக்கமற்ற கொடூர குணம் கொண்டவளாக வடித்துள்ளார் ஆசிரியர். இளம்பாவையும் வீரத்திலும் தீரத்திலும் திறத்திலும் செயலிலும் சளைத்தவள் அல்ல என்றாலும் அவளிடத்தில் ஒரு மென்மை இழையோடுவதைக் காண முடிகிறது. அவளை நிழல் போன்று தொடரும் அவள் தோழி பொன்னியின் அறிவும் ஆற்றலும் அருமை. சிறிய படையையுடைய கொல்லியின் மன்னனும் மகள் பாவையும் புலவர் பரணரின் வியூகத்தின்படி படையை நடத்துகின்ற விதத்தை அழகாகக் காட்சிப்படுத்தியுள்ளார். கொல்லிமலை இளவரசி பாவைக்கும் ஆசானான வீராங்கனுக்கும் இடையிலான காதல் ரசத்தை ஆங்காங்கே விரசம் எதுவும் இல்லாமல் அள்ளித் தெளித்திருக்கிறார் ஆசிரியர். அந்தக் காதலில்தான் எத்தனை இனிமை, எத்தனை வன்மை, எத்தனை ஆழம், எத்தனை அழகு! அவர்கள் இருவரின் காதலை அற்புதமாகக் கொண்டு சென்றுள்ளார். யார் அந்த வீரங்கன்? பொழிலன் யார்? வீரவர்மன் யார்? செவ்வந்தி யார்? வல்லாளன் யார்? மகிழினி யார்? இது போன்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்குள்ளும் ஒரு மர்மத்தை மறைத்து வைத்திருக்கிறார் எழுத்தாளர் தம்பி லெனின். அந்த மர்மங்களை அவ்வப்போது தேவைக்கேற்ப வெளிப்படுத்துகின்ற விதம் சிறப்பு. புலவர்கள் பரணரும் வன்பரணரும் கபிலரும் தங்கள் புலமையுடன் வீரத்தையும் விவேகத்தையும் கதைக்குள் கடத்தயதியிருக்கும் விதம் அருமை. கதைக்குள் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறப்பாகச் செயல்பட்டு நம்மை வியப்படைய செய்கின்றன. எழுத்தாளரின் கைவண்ணத்தில் வார்த்தைகள் வர்ணஜாலம் காட்டுகின்றன. விழிகளில் பொங்கிய வெள்ளம் இமைக்கரை தாண்ட துடித்துக் கொண்டிருந்தது. உன் மீதானது என் மனமுழுதும் நிரம்பி தத்தளிக்கும் பெருங்காதல். அவள் மீது உள்ளதோ பாசம் என்னும் பெருங்காற்று. இரண்டும் ஒன்று சேரும் போதுதானே என் வாழ்க்கை என்னும் நாவாய் பிறவி பெருங்கடலில் சிறப்புற கரை சேரும். சினம் சிகரமேறியது அவளுக்கு. கொல்லிமலையில் நெடிதுயர்ந்த மரங்களினூடே தனது கதிர்களை கடத்திச் செல்ல முடியாததனால் இளஞ்சூரியன் சினங்கொண்டு சிவந்தது என்று இவர் எழுதியை படித்து உண்மையிலே இவரது
கற்பனை திறத்தை வியந்தேன் என்றால் மிக இல்லை. இகழ்ச்சி என்னும் பார்வையால் நனைத்தான். அவன் விழிகள் ஆதவன் ஒளி தீண்டிய பவளப்பாறையென மின்னின சினத்தால். பொங்கி வந்த விழிநீரை மிகவும் முயன்று இமைகள் என்னும் அணைக்குள் அடக்கினாள். இதுபோன்று பல வாக்கியங்கள் நம்மை சிலிர்ப்படைய செய்கின்றன. கதைக்களமும் கதை ஒழுக்கும் சிறப்பு. எழுத்தாளனான நான் எழுதிக் கொண்டிருந்த நாவலை மறந்து வாசகனாக இந்நாவலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்க வைத்த பெருமை தம்பி லெனினையே சாரும். அடுத்து என்ன, அடுத்து என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பை கதை முழுவதும் வைத்துள்ளார் ஆசிரியர். ஆங்காங்கே எதிர்பாராத திருப்பங்கள் கதைக்குள் நிறைந்திருக்கின்றன. கொல்லியின் அரண்மனையில் பட்டத்தரசி வெண்மாளின் அறையை குறித்தும், இளவரசி பாவையின் அறையை குறித்தும், மன்னன் வல்வில் ஓரியின் அரியணையை வர்ணிக்கும் போதும் அவற்றை நமது கண்களின் முன் காட்சிப்படுத்திய விதம் சிறப்பு. இறுதியில் இளந்தேவிக்கும் பாவைக்கும் இடையில் நடைபெறும் போர்க்களக் காட்சியை அழகாக வடிவமைத்துள்ளார் ஆசிரியர். கொல்லிமலையின் மின்னல் என்ற சரித்திர நாவலை எழுதி அதை படிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்த அருமை தம்பி யாழ்கோ லெனின் அவர்களுக்கு என் நன்றியையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகிறேன். இந்நாவல் வாசகர்களின் மனங்களில் உற்சாகத்தை அளிக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. இந்த நாவல் வெற்றி பெற மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன், ஜெயக்குமார் சுந்தரம்.